ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சுவையான மீன் குழம்புங்க. நான் மனசில் இமேஜின் பண்ணி வச்சுருந்த அளவுக்கு வரலாட்டியும் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. கொஞ்சம் சுமாராக இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதில் என்னென்ன போடுறேன்னு சொல்ல தெரியல. அப்படின்னு சொன்னால் லேட்டாகும். அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கடுகு, முதல்ல வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை. அதாவது பல பிரச்சனைகள் வர டைமில் அதை தீர்த்து வைக்கிற மாதிரியான குழம்புகளில் இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போடுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்காய் மட்டும் ஊற்றாதீங்க. தேங்காய் ஊற்றலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் அது நெஞ்செரிச்சல் வரும்னு சொல்லிட்டனால நான் அதிகமாக தேங்காய் சேர்த்துக்கிறது இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 3 ஷிஃப்ட்டு போவாங்க. அன்டைமில் ஒர்க் பண்ணுறதுனால நான் தேங்காய் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அது ரியலாகவே நடந்த ஸ்டோரி தான், சரிங்களா? இப்போ வந்து யாராக இருக்கட்டும் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ தான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அதவே நம்மளை விட பில்டப் பண்ணி ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதோட யார்கிட்ட வேணால் பணம் ஹெல்ப்புன்னு போய் நில்லுங்க. ஆனால் சொந்தக்காரங்கிட்ட மட்டும் ஹெல்ப்புன்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளாங்க் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபோன் கீழே விழுந்தனால. அதனால் அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அப்புறம் இந்த மசாலா வந்து நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்கும். நீங்களும் வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் எங்கள் சின்ன பாப்பாவுக்கு குழம்பு வச்ச மீன் பிடிக்கும். பெரிய பாப்பாவுக்கு வறுத்த மீன் தான் பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான vlog போடலாமான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் என் குழந்தைங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் 2 குழந்தைங்க வந்திருந்தாங்க. அவங்க கூடல சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு இருந்து ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். எங்கள் சின்ன பாப்பா தான் தூக்கம் வந்துருச்சு. அவள் தான் பேசிகிட்ருக்கா. நான் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன், சரிங்களா? ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இதோட மீன் வறுக்க போகிறேன். மீன் வறுக்கிறது, அப்புறமா ரசம் கொஞ்சம் வச்சுட்டேன். ஏன்னா ரசம் இல்லைன்னா உள்ளே இறங்காது எல்லாருக்கும். ரசம் வச்சாச்சு. இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரியான மினி vlog போடலாமான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye bye.